முகநூலுக்கு நம்மளை எல்லாம் முகவரியாக அறிமுகப்படுத்துகிற உலகநாதன் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திருக்குறளை பற்றி இங்கே பேசப் போவதில்லை. ஆனால் சில சந்தேகங்களை உங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு திருக்குறள் என்று எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ ஐயாலாம் பேசினாங்க, எல்லாருமே சொன்னாங்க திருவள்ளுவர் யார் என்பதே நமக்கு தெரியாததுனால நமக்கு திருக்குறள் என்ற ஒரு நூல் கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் 720 புலவர்கள் ஒன்று கூடி திருவள்ளுவன் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு வரைபடத்தை ஒருவர் வரைந்தார். அதுக்கப்புறம் ஒரு 220 பேருக்கு அதுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளாதனால அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். 500 பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு உருவம் என்று வந்துவிட்டது. அப்போ வாசுகி என்று ஒருத்தர் இருந்தார் என்பது எப்படி உண்மையாகும்? அவருடைய தந்தை ஆதியும் பகவனும் என்று சொல்லப்படுகின்றது. அது எப்படி உண்மையாகும்? என்ன இப்படி திருவள்ளுவனை பற்றி பொய்யுரையாக நாம் சில பல விடயங்களை எடுத்துக்கொண்டு அவற்றையே கேள்வி பதிலாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இதுதான் திருவள்ளுவன், திருவள்ளுவனுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வியலில் அவனுக்கு தாய் தந்தை என்று இப்படி இருக்கிறார்கள், அவருக்கு மனைவி என்று இருக்காங்க, அப்புறம் அவங்க போய் தண்ணீர் இறைக்கும் போது தண்ணீர் அங்கேயே நிற்கிது, குடம் அங்கேயே நிற்கிறது என்ற ஒரு பொய்யுரையை நமக்கு வாழ்வியலோடு அதை பயணப்பட வைத்து விட்டார்கள். அப்ப இந்த சிந்தனைகள் எதுவும் இல்லாது ஒரு பொதுமறையான ஒரு திருக்குறளை நாம் ஏற்றுக்கொள்வது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். அதனால திருவள்ளுவரை பற்றிய உண்மையான பல விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவற்றை பொய்யுரைத்து பாடப்புத்தகத்தில் வைத்தார்கள் என்றால் அதை தமிழர்களாகிய நாம் எதிர்த்து இதை வைக்காதே என்று கூற வேண்டும். இதுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் பல நூல்களுக்கு இதே போன்ற ஒரு பொய்யுரைகளை கொடுத்து நமக்கு அந்த பொய்யுரைகளைத்தான் பொங்கல் திருவிழா ஐயா அழகான ஒரு வாதம் ஒன்றை வைத்தார். பௌத்த மதத்தின் தலைவராகிய புத்தர் இறந்த நாள் என்னது? அப்ப பௌத்த மதத்தை எதிர்த்து நின்ற அடுத்த சமயங்கள் எப்படி தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றன? பௌத்தத்தை அழிப்பதற்கு இன்னொரு சமயம் எழுகிறது. அப்ப பௌத்தன் இறந்த தினத்தை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம். அப்ப இது ஒரு குறியீடு, இது சாதாரண விஷயம் இல்லை. சைவம் அதை எதிர்த்தது, பௌத்தத்தை எதிர்த்தது, வைணவம் எதிர்த்தது. ஸோ எதெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்த்த விஷயத்தில் எதை நிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை ஒரு குறியீடாக ஒரு விழாவாக நமக்குள் புகுத்தி அதற்கு ஒரு புனைக்கதையை தீபாவளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கதைகளை பூத்திக் கொண்டே வந்து ஒவ்வொரு விழாவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நமக்கு அடிப்படையாக இருப்பது 2 இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராமாயணமும் மகாபாரதமும். கதை அருமையான கதை, தவறில்லை, என்ன அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது தமிழர்களை அழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து விட்டால் அதை எதிர்ப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். கம்பரே 47 இடத்துல திருக்குறளை நிறைய காலத்துக்கு இருக்கேன். 250 திருக்குறளை கையாண்டுக்கு நான் இருக்கேன். இன்னும் மேல் நிறைய விஷயங்கள் பேசலாங்க. இருந்தாலும் அவைகளை இன்னொரு நாள் இது சார்ந்து ஒரு சொற்பொழிவாகவே நாம் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பொய்யுரையாக எடுத்து அதை வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நம்ம அடுத்தடுத்த சந்தையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். அப்போ பொய்யாமைங்கிற ஒரு விடயத்தை அவர் எழுத வேண்டிய அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ பொய்யதான் அவரை பற்றியே பொய்ய சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் எழுதிய அந்த திருக்குறளுக்கு என்ன மதிப்பு கேட்டா? ஸோ நாம் சரியாக தமிழராகிய நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு முத்துக்குமாரசாமி அவர்கள் கற்பனை கற்பிதங்களை தவிர்த்து விட வேண்டும். அதை கண்டால் ஓங்கி குரலை எழுப்ப வேண்டும், எதிர்குரலை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அதில் ஆதி பகவு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி பொருள் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் எப்படி எழுத்துக்கெல்லாம் அகரம் முதலாக இருக்கிறதோ அதுபோல உலகத்திற்கு ஆதி பகவும் முதலாக இருக்கிறதுனாக்கா, ஆதினாக்கா முதல்,
பகவுனாக்க வெடிப்புன்னு ஒரு பொருள் இருக்கிறது. ஆதி பகவுன்னா இந்த பெருவெடிப்பு. எப்படி இந்த அகிலங்கள் பெருவெடிப்பிலிருந்து தோன்றியதோ விஞ்ஞானம் சொல்லுகிற அந்த ஆதி பகவு என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்படி மாற்றி பொருள் கொள்ளலாம். ஆதி பகவுனாக்க முதல் பெருவெடிப்பு, அதுல இருந்தா எல்லா அண்டங்களும் தோன்றியதுன்னு சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடை, அது மற்றவை தவிர்த்து வாசுகி மட்டும் ஏற்றுக்கொண்டு திருக்குறள் என்ற தலைப்பில் யூடியூப்ல இப்ப ஒரு படம் முழுநீள திருவள்ளுவரை பற்றிய படம் ஒன்றை இலவசமாக யூடியூப்லயே ஏற்றி இருக்கிறாங்க. காமராஜருங்கிற ஒரு படத்தை எடுத்த அந்த நிறுவனத்தார். இது சற்றேறக்குறைய இந்த நம்ம சொல்றது இந்த தேவையற்ற விடயங்களை எல்லாம் களைந்து விட்டு தமிழ் இலக்கியத்தினுடைய திணை வகைகள், குறிஞ்சி திணை, இந்த மாதிரி இருக்கு, அந்த விடயங்களை வைத்து திருவள்ளுவரும் வாசுகியும் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை மிக அருமையாக இது இலவசமாக யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது. இதை உங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டு காண்பித்து அதையும் சொல்லியிருக்கேன். வாசுகிங்கிறது ஒரு முனையப்பட்ட ஒரு விடயம் தான் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அதை அழகாக அந்த படத்தை போட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. திருக்குறள் என்ற தலைப்பில் நன்றி. நிறைவாக